அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு வாரமாக டிஆர்பி வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது கரெக்டாக அந்த 7:15 7:20 அந்த டைமுக்கு வெளியிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி, ஃபஸ்ட்டு பாட்னி சுவாலஜி விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் விட்டுருந்தாங்க, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி விட்டுருந்தாங்க. ஸோ அப்புறம் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் மேக்ஸ் ரிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு கம்யூனல் டேர்னில் ஏதாவது டைப்பிக்கல் எரர் அப்படின்றதால மேக்ஸ் வந்து ரிவைஸ் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு கேண்டிடேட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் கிரேட் எஸ்ஜிடி பிளேஸ் தான் அது. ஸோ அதுவும் டிஆர்பி வெப்சைட்டில் இன்றைக்கி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஈவினிங்காக ஃபிசிக்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதை பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிள் கேண்டிடேட் வந்து 61 பிளேஸுக்கு நமக்கு அங்கே கேண்டிடேட்டே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, அதே ஆசிரியர் தேர்வாரி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம நார்மலாகவே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பேஜுக்கு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன்னில் பார்த்திங்கன்னா பாட்னி சுவாலஜி, அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்டு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட் கொடுத்துருந்தாங்க. ஃபேஸ் 2வில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேக்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 19 மேக்ஸ் விட்டுருந்தாங்க, எலிஜிபிள் இன்எலிஜிபிள். பட் 22 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிவைஸ் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதில் ஏதோ கம்யூனல் டர்னில் டைப்பிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இருந்துச்சு அதில். அதை கொஞ்சம் சரி பண்ணி இன்றைக்கி லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. எலிஜிபிள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, அது நமக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி விட்டுருந்தாங்க 20 அதுவும் நம்ம பார்த்துருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 86 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இல்லை கேண்டிடேட். ஸோ இன்றைக்கி ஃபேஸ் 4ல் ஃபிசிக்ஸ் கேண்டிடேட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதுலேயும் எலிஜிபிள் கேண்டிடேட் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-12 கேண்டிடேட்னு நினைக்கிறேன். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22/7/2024. அதில் எல்லாமே அந்த கீழே நோட் கொடுத்துட்டாங்க. காமனாக அன்றைக்கி கொடுத்தா தான் ஃபார் நான் அவைலபிள் வேக்கன்சி த அவைலபிள் கேண்டிடேட் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால்டு ஃபார் அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன். அதாவது இந்த ஃபைனல் லிஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா டிபார்ட்மெண்ட் விட்டதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே நான் அவைலபிள் கேண்டிடேட் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட்லேருந்து அடுத்ததாக, அதாவது அது கீழே இருக்கிற கேண்டிடேட் அது எலிஜிபிளாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து சிவிக்கு கூப்பிட்றதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து கம்யூனல் டர்ன்லாம் மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் ஆள் இல்லை, டோட்டலாக ஆள் இல்லை அப்படின்னும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்குது சிவி முடிச்சிருக்கிற அவங்க வந்து வாய்ப்பாக இருக்கும். பட் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிலாம் மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை, அது பேக்லாக்கில் சேர்த்துருவாங்க. சரி, வாங்க இப்போ இந்த ஃபிசிக்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபிசிக்ஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஃபார்மேட்டில் கொடுத்துட்றாங்க. டேட் பார்த்திங்கன்னா இன்னைய டேட்டு 22/7/2024 ஃபிசிக்ஸு. வழக்கம் போல் தான் நம்ம இந்த சீரியல் நம்பர், ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, டேட்டா பர்த்து, ஜென்ரல், கம்யூனிட்டி, அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எதாவது இருக்கா, அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் மார்க்கு, அந்த ரிட்டன் டெஸ்ட் மார்க் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க்கு, டோட்டல் மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நிறைய மார்க் டிஃப்ரெண்ட் நிறையா வரும். மேக்ஸ் மார்க் கிடையாது. மேக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. பட் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. கொஷின் கொஞ்சம் ரொம்ப டஃப் இல்லை, நார்மலாக டஃப்பாக அந்த மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் தான் நிறைய வேக்கன்சி ஃபிசிக்ஸை பொறுத்தளவு. மாடல் ஸ்கூலில் வேக்கன்சி ரொம்ப கம்மி, சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் வேக்கன்சி ரொம்ப கம்மி. அதோட ஆயுதா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேக்கன்சி ரொம்ப சிங்கிள் டிஜிட்லாம் இருக்குது. பட் அது ஐஇடிசிஎஸ்எஸில் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக்கன்சி இருக்குது, பட் அதில் எதுவுமே அவைலபிளாக இல்லைங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் செலக்ட் ஆனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான். மாடல் ஸ்கூலில் ரொம்ப வேக்கன்சி, அது 20-30 தான் நினைக்கிறேன் மாடல் ஸ்கூலில் வேக்கன்சி. ஏன்னா மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 416 வேக்கன்சி நினைக்கிறேன் ஃபிசிக்ஸில். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 416. ஸோ அந்த 416 நிறைய கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை. டோட்டல் வேக்கன்சி 416. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேக்கன்சியாக இருக்கிறது ஃபில்லாக இருக்கிறது, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கிற கேண்டிடேட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா 355. ஸோ 355 கேண்டிடேட் தான் இங்கே வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லாத்துலேயும் வரக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் மாடல் ஸ்கூல் டிஎம்எஸ், சென்னை கார்பரேஷன் ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஆயுதா வெல்ஃபேர் ஏடிடபிள்யூ, அது எல்லாத்துலேயுமே வந்து தனித்தனியாக வந்து ஃபிட் பண்ணி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்னி சுவாலஜி எப்படி பார்த்தோம் அதேமாரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த வித்துகள் கேண்டிடேட் இதுலேயும் நிறையா வருது.
நிறைய ப்ளேஸில் பார்த்தோம் வித்துகள்ட்டு நிறையா. அதான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேண்டிடேட் இருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் டர்ன் உமன் செகண்ட் கிரேட் டீச்சர் வித்துகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கீதா அப்படின்ற 328வது ரேங்க்கில் இருக்கிறவங்க பிசி கம்யூனிட்டி 88 டேட்டா கொடுத்தா மார்க் பார்த்தீங்கன்னா 74. அதாவது அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மார்க் 69 ப்ளஸ் டெட்டு வெயிட்டேஜ் ஒரு 5 74 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிசிக்ஸில் 355 கேண்டிடேட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறாங்க ஆஸ் பர் சிவி பிரகாரம். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 61 கேண்டிடேட் வந்து இங்கே அவைலபிளாக இல்லை, நாட் அவைலபிள்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் என்னென்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஎஸ்சி தான். ஜென்ரல் டேர்னில் கேட்டகரி 4 அது மாதிரி கேட்டகரி 1, அப்புறம் பிசி ஜென்ரல் டேர்ன்லேயும் சரி. அப்போ ஜென்ரல் டேர்ன்லேயும் இல்லை அப்படிங்கும்போது கேட்டகரியில் கம்யூனியில் பிசிலையும் இருக்கிறதுக்கு எம்பிசி இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜென்ரல் டேர்ன்லேயே கேட்டகரி 4 கேட்டகரி 1 வந்து கேண்டிடேட் இல்லைங்கும்போது அப்போ பிசியில் கேட்டகரிக்கும் வாய்ப்பு இல்லை, எம்பிசிலையும் எங்கள் ஆள் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபால் வேகன்சியில் எஸ்டியில் யாருமே இல்லை, நிறைய வேகன்சி பாருங்கள். கிட்டத்தட்ட எஸ்டியில் வெறும் ஜென்ரல் எஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2 4 6 8 9 கேண்டிடேட் இல்லை. அப்புறம் தமிழ் மீடியம், அப்புறம் உமன்ஸ் தமிழ் மீடியம், அப்புறம் எஸ்சிஏ பிசி கேட்டகரி 4. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ வேகன்சி இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்டி ஷார்ட் ஃபால் வேகன்சியில் எஸ்டி வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஏற்கனவே ஷார்ட் ஃபால் இருந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே தான் இருக்க போகுது. இப்போதைக்கு கேண்டிடேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த போஸ்டிங் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் வித்துகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேண்டிடேட் இருக்காங்க. இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த வித்துகள்டும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டும் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்குது. பாட்னி சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேண்டிடேட் இருந்தாங்க. மேக்ஸில் ஒரு 6 ஆச்சு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேண்டிடேட் இருந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேண்டிடேட் இருக்கிறாங்க. ஸோ மெயினாக என்னென்னா அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நெசசரியாக கொண்டு போயிருந்தாலும் அதுதான் சிவியில் ப்ரொடியூஸ் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயும் அதே தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணும்போது ஒன்று வச்சு அப்ளை பண்ணிடுறாங்க, சிவி கொண்டு போகும்போது வேறு ஒன்று கொண்டு போகிறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய வித்துகள் வருது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ஃபஸ்ட்டே கரெக்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமும் கரெக்ட் பண்ணல, அப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி வரும்போது தான் கரெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா வித்துகள் எதுக்காக அப்படின்னாக்கா டு ப்ரொடியூஸ்டு லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம். அது அப்பா பேரில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு இருந்திருக்கும். கண்டிப்பாக அதுதான் வித்துகள். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்குது, ஃபாதர் நேமில் இருக்குது. அவங்க வந்து இப்போ அப்பா பேரில் இருக்கிறது கூட லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது வேறு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலன் ஜிஓ ஒரு 4 கேண்டிடேட்டுக்கு. அப்புறம் வித்துகள் டு ப்ரொடியூஸ் டெட்டு சர்டிஃபிகேட் அவங்க இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை இந்த ஒரு கேண்டிடேட். அதுக்கப்புறம் இவங்க 4 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலன் ஜிஓ இல்லை. அதுக்கப்புறம் இவங்களும் டெட்டு, இவங்களும் ஈக்குவலன் ஜிஓ. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த 10 கேண்டிடேட் வந்து வித்துகள்ட்டு போட்டுக்கிறாங்க ஃபிசிக்ஸில். சரி, இன்எலிஜிபிள் கேண்டிடேட் யாரான்னு பார்த்துலாம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து ஒரு 10 கேண்டிடேட் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட். என்னென்ன ரீசனால் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா 100 மார்க் வாங்கினாங்க ரிட்டனில். டெட்டு பாஸ் பண்ண வெயிட்டேஜ் மார்க் வந்து 103 மார்க்கு. பிசி கம்யூனிட்டி ரூபா மல்லிகா ஃபஸ்ட்டு கேண்டிடேட். இங்கே என்னென்னா அஸ் பர் ஜியோ நம்பர் 110 ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 17/4/2003 யூஜி சப்ஜெக்ட் நாட் ஈக்குவல். ஸோ இவங்க எழுதியிருக்க சப்ஜெக்ட்டுக்கும் அங்கே ஜியோவில் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலன் சப்ஜெக்ட் கிடையாது, அதனால் இன்எலிஜிபிள். அதே மாதிரி தான் இங்கேயும் செகண்ட் கேண்டிடேட்டும் இன்எலிஜிபிள், ஈக்குவலன் சப்ஜெக்ட் இல்லை. தேர்டும் அதே தான். ஃபோர்த்து வழக்கம் போல் இந்த ஸ்பெஷல் பிஎடை வந்து கவனிக்கவே மாட்டுறாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ஸ்பெஷல் பிஎடா இல்லையா அப்படின்ட்டு. ஸ்பெஷல் பிஎடை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலன் சப்ஜெக்ட் இல்லை, இங்கேயும் ஈக்குவலன்ட் இல்லை, இங்கேயும் ஈக்குவலன்ட் இல்லை, எல்லாமே ஈக்குவலன் சப்ஜெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் நாட் அக்யூரிங் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அஸ்பரா டிஎன்டி நோட்டிஃபிகேஷன். அப்போ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து அட்டைன் பண்ணலை, அதனால் இந்த கேண்டிடேட் இன்எலிஜிபிள். ஒரு நாட்டிய ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மெயினாக ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட் அவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. பட் அவங்க வந்து ஸ்பெஷல் பிஎடாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இங்கே இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஆனால் முன்னாடி கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டெட்டு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறமா பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் 2-3 கேண்டிடேட் வந்து இன்எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்தளவு போனாக்கா இப்போ அவங்களால மற்றவங்க வந்து அடுத்த லிஸ்ட்டில் வர்றவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாக்கா, அதாவது அவங்க வந்து முன்கூட்டியே டெட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, பட் வந்து பிஎட் அப்புறமா தான் முடிச்சிருக்கிறாங்க. ஒரு 2 கேண்டிடேட் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தோம், மேக்ஸ்லையும் பார்த்தோம். அதனால் அவங்க இன்எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேண்டிடேட் இன்எலிஜிபிள்லேயே கொடுக்கக்கூடாது. அதாவது இதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸாமுக்கு எழுதாமல் தடை பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்லாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால இப்போ அடுத்த லெவலில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக.
ஸோ அவங்க வேணும்னே பண்ணுறதான அது டெட்டு முடிய பாஸ் பண்ணிட்டாங்க, பிஎட் அதுக்கப்புறம் முடிச்சிருக்காங்க. நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் அது வந்து எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வேணுமே அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கேண்டிடேட்டாக வந்து டிஆர்பி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தடை பண்ணலாம். ஏன்னா அவங்களால மற்றவங்க கீழே இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்பெஷல் பிஎட்னு மாற்றி அப்ளை பண்ணுறது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைப்பிக்கல் எரர் தான். நான் கவர்மெண்ட் வந்து இப்போ மேக்ஸ்லேயே டைப்பிக்கல் எரர்னு சொல்லி தான் அடுத்து ரிவைஸ் லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. லிஸ்ட்டில் மட்டும் டைப்பிக்கல் எரர் இல்லை, கொஷின் பேப்பர்லேயே டைப்பிக்கல் எரர் தான் ஆரம்பத்துலேருந்தே. ஸோ அது நிறையா நடந்துகிட்ருக்கு. சரி பார்ப்போம் அடுத்து எந்த மற்ற லிஸ்ட் அன்றைக்கி கூட பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேண்டிடேட் வந்து இன்னெலிஜிபிள் கேண்டிடேட்டு. மீதி ஒரு 61 கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆள் அவைலபிளாக இல்லை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 355 போஸ்டிங் தான் வந்து இங்கே ஆள் இருக்காங்க. 355 பேர் தான் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் வந்துருக்காங்க, 61 பேர் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து அந்த ஃபிசிக்ஸினுடைய இன்றைக்கி வெளியே வந்த அந்த ஃபிசிக்ஸோட அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸோட நிலமை. சரி, அதுக்கடுத்த மீதி அடுத்து நாளைக்கு என்ன லிஸ்ட் வந்து வெளியே பார்க்கலாம். இதுக்கு இடையில் வந்து டிஆர்பி சம்மந்தம் எதாவது அப்டேட் வந்திருக்கானா அதுவும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.